அன்னைக்கே அந்த அந்த மீட்டிங்கை நம்மகிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. ஈழத்தமிழருக்கு உண்ணாவிரதம் இருக்கணும். நம்ம தான் அதை இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்லி அவங்க அப்பா கூட இருந்து இப்போ அதை வடிவமைக்கிற அந்த ஸ்டேஜ் வடிவமைக்கிறது, போலீஸுக்கு பெர்மிஷன் வாங்குறது, எந்தெந்த ரூட்டு மூலமாக உள்ளே வரணும், எந்தெந்த ரூட்டு மூலமாக வெளியே போகணும், பேரிகார்டு எங்கெல்லாம் போடணும், ஆப்ஷன் ஏ என்ன, பி என்ன, எப்படி இருக்கணும், எவனும் எப்படி சண்டை கூட எல்லாமே அவங்க அப்பா நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கிடுவார் சார். அடுத்த கட்ட அந்த பணியை பண்ணுறது நான் பண்ணுவேன் சார். எனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. பிஆர்ஓ ரசிகர் மன்ற ஒர்க்கு தாங்க, பிஆர்ஓ தான் வாங்க ஒர்க்கு தான், பத்திரிக்கை தாங்க இல்லாமல் எல்லா ஒர்க்கையும் எனக்கு கொடுப்பாரு. அப்போ நம்மளே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். இப்படி இப்படி வரணும், இப்படி இருக்கணும், யாரும் இப்படி இது பண்ணக்கூடாது, தெளிவாக பண்ணணும். ஒரு அரசியல் கட்சிக்காரங்க எல்லாரும் இதை பார்ப்பாங்க. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார். எல்லாரும் கேட்பாங்க. பெரிய ஸ்டார் ஹோட்டலில் விஜய் பார்ட்டி கொடுத்தா கூட அங்கே அந்த விழாவை நடத்தி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி வெளியே அனுப்புறது வர முடிச்ச பிறகு தான் சார் வீட்டில் வந்து கொஞ்சோல ஏதாவது சாப்பாடு சார் ரைஸு தண்ணி ஊற்றி குடித்தா தான் சார் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ அன்னைக்கு வந்து காலையிலே 7 மணி கிளம்பி 5 மணிக்கு அங்கே வந்துட்டேன். நீங்கள் சொன்ன இடம் வந்து அந்த சேப்பாக்கு பக்கத்தில், அந்த ஸ்டேடியத்துக்கு அந்த பக்கத்தில் அது இது ஸ்டேஜ் போட்டு அங்கே எங்களுக்கு அங்கே தான் தந்துருந்தாங்க பெர்மிஷன். அப்போ அத்தனை பேரும் எப்படி எப்படி வரணும், ஏன்னா கொஞ்சம் வெளியூர்லேருந்து வருவாங்க, எல்லாரும் எப்படி உடனும் செய்யணும் எல்லாத்தையும் பார்த்து, ஏன்னா ஏதாவது தப்பாக வச்சுன்னா ஏன்டா தான் கேட்பார். அதை மிக சிறப்பாக பண்ணி முடித்து கடைசியில் பசியின் கொடுமையில் நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி எல்லாம் முடித்து எல்லாம் போன பிறகு ஒரு கொய்யாக்காய் வாங்கி தின்னுட்டு இருக்கேன் பக்கத்தில். இது நீங்கள் சொன்னது உண்மை. இதே தான் வேலாயுதம் ஆடியோ. நான் என்ன நினைக்கிறேன்னா ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பொதுவாக இந்த பிரசாத் லேபு இல்லைன்னா ஒரு சத்யம் தியேட்டர் அதிகபட்சமாக வச்சு பண்ணால் எடுபடம்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா பப்ளிக்கில் வச்சு பண்ணால் என்ன ஒரு ஆடியோவை ரசிகர்கள் கூட்டத்துக்கு வச்சு அட்டி முழங்கினா என்னன்னு ஐடியா பண்ணி நான் அப்போ வந்து சந்திரசேகர் சார்கிட்ட சொல்கிறேன். அது நீ பார்த்துக்க, ப்ரொடியூசர்கிட்ட நீயே பேசிக்கப்பா அப்படின்ட்டாரு. அப்போ அவர் ப்ரொடியூசர் ஆஸ்கர் ரவி சார்கிட்ட கேட்குறேன், சார் உங்களுக்கு ஆடியோ ரிலீஸுக்கு எப்படி ஒரு செலவு பண்ணிங்க, ஆனால் ரசிகர்கள் கூட்டத்தோடு பண்ணால் அதனுடைய மைலேஜ் பெருசாக இருக்கும் சார். நம்ம ஏதாவது வெளியே இருந்து பண்ணால் அப்போ எவ்வளோ பட்ஜெட், நான் பொதுவாக 1 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வெளியூர்லேருந்து பண்ணுறதுனால அப்போ ஒரு 2 ரூபா தரட்டுமான்னாரு. ஒரு 3 ரூபா கொடுத்துருங்க சார், நான் அதை மாநாடு மாதிரி நடத்தி காட்டுறேன் அப்படின்னு. அவர் 3 லட்சம் தான் வெறுமனே தராரு சார். அந்த 3 லட்சம் ரூபாயில் ஒரு பெரும் மாநாடு, நீங்கள் இப்போ கூட வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்களா இருக்கும் சார். நீங்கள் தெரிஞ்சு தான் கேட்குறீங்க. ஆனால் அத்தனை ஊர்லேருந்து வந்தாங்க சார். மாநாடு மாதிரியே இருக்கும். அந்த கிரவுண்டே ஒரு இலவசமாக வாங்குகிறேன் சார். ஒரு சிஎஸ்ஐ டைசிஷனுக்குள்ள இடத்த விஜய்லாம் வராரு, உங்கள் ரூம்லலாம் உட்கார வச்சு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன், விஜய் வந்து இங்கே வருவார் அப்படின்னு அவங்கள ஒரு அட்ராக்ஷனோட பேசணும்னு அந்த இடத்த ஃப்ரீயாகவே தந்துட்டாங்க சார். எழுதி உடனே லெட்டர் அடிச்சுட்டாங்க சார். அப்படியே லெட்டர் வாங்கிட்டு கமிஷன் ஆஃபீஸுக்கு போகிறேன். சார் இப்படி ஃபங்க்ஷன் இத்தனை தேதி விஜய் வராரு, ஒரு சின்ன ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி. ஆனால் அது மாநாடுங்கிறத கூட நாங்கள் சொல்லலை, ஒரு ஆடியோ ரிலெக்ஷன் ரசிகர்கள் முன்னிலையில்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே ஒரு பெரிய மாநாடு. அந்த மாநாடு ஆடியோ ரிலீஸு அவங்க வந்து ரேம்புலாம் அதில் தான் போட்டோம் சார்.